பிக் பாஸ்ல இன்னைக்கு எபிசோடுக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ஸ்டாஃப் மீட்டிங்ல நடக்கிற ஒரு விஷயத்தை பத்தி தான் விஜய் பாரு பயங்கரமா கோவப்படுறாங்க. ஏன்னா அவங்கள அட்டாக் பண்ற மாதிரி ஒரு முட்டை கடிதாசி யாரோ எழுதியிருக்காங்க. அது யாரா இருக்கும் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு ப்ராபபிலிட்டி வியானாவா தான் இருக்கும் அப்படின்னு தோணுது. இந்த முட்டை கடிதாசி எழுதுனவங்களை பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் பாரு சொல்றாங்க. அதாவது இதை எழுதுனவங்க ரொம்ப கேவலமான ஆட்டிடியூட் இருக்கிறவங்க, இன்னொருத்தவங்க கேரக்டர் அசாசினேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பிரின்சிபல் சார் கிட்ட ஒரு குறிப்பான லைனை மட்டும் ஹைலைட் பண்ணி படிச்சு காமிக்கிறாங்க. அந்த லைன் என்னன்னா, குட்டி வார்டனின் கையை காயப்படுத்தி விட்டு தர்மலிங்கம் சாரை தன்வசம் அடுப்பாங்கரைக்கு வர வைத்த வசந்தி அப்படின்னு எழுதியிருக்கு. இவ்வளவு வேர்ஸ்டான ஒரு பிஹேவியர் பாத்தீங்களா மக்களே. பாரு சொல்றாங்க, கேரக்டர்ல இருந்தாலுமே என்ன கன்வே பண்றாங்க, திஸ் இஸ் பியூர்லி பர்சனல் அட்டாக் அப்படின்னு. இந்த மொட்டை கடிதாசில வந்திருக்கிற இன்டென்ஷன் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி பாரு சொல்ல, அமித் எதுக்கு டென்ஷன் ஆனாங்கன்னே தெரியல, ஏங்க திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, ஏங்க நான் உங்களை சொல்லலைங்க, என்ன பாயிண்ட்னே புரிஞ்சுக்க மாட்டீங்களா அப்படின்னு பாரு கேக்குறாங்க. எபிசோட்ல யார் தான் எழுதுனாங்கன்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது ப்ரோமோல விஜய் பாரு அழுதுகிட்டே அவங்களோட கஷ்டத்தை கானா வினோத்தோட ஷேர் பண்ணிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, இல்ல எனக்கு புரியல, எனக்கு ஏன் இந்த மாதிரி டாஸ்க் எல்லாம் கொடுக்குறாங்க, நானும் சென்சிட்டிவ் தானே, லிட்டரலா அது வார்டனை பாயிண்ட் பண்ணி தான் அந்த லெட்டர் வந்துச்சு அப்படின்னு. அது மட்டும் இல்லாம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபன் பண்றதுக்கு ஒரு மீட்டர் இருக்கு அப்படின்னு சொன்னா எல்லாரையும் பேச வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அநேகமா பிரஜனை தான் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். பிரின்சிபல் பிரஜன், வாய்ப்பு கொடுக்கறதெல்லாம் முக்கியம் இல்ல, பண்ண தப்புக்கு நீங்க பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கணும், என்ன பண்றீங்க பிரின்சிபலா. பாரு சொல்றாங்க, பேசாம இந்த வாரம் கிளம்பிடலாம் போல இருக்கு, எல்லாத்துக்கும் ஏதாவது ஒன்று நடந்துட்டே இருக்கு அப்படின்னு. இந்த அளவுக்கு ஒருத்தரை டார்கெட் பண்ணக்கூடாது. விக்ரம் அண்ட் சுபிக்ஷா பண்ண வேர்ஸ்டான பிராங்க் பத்தி தான் இந்த மூணாவது ப்ரோமோ. பார்வதி பயங்கரமா வெடிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி என்னன்னா, கனி எல்லாரையும் அசம்பிள் பண்றாங்களாம், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ராஜமாதா அசம்பிள் பண்றாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இங்க வாங்க அப்படிங்கிறாங்க. பார்வதி சொல்றாங்க, இது என்ன மாதிரியான ஒரு பிஹேவியர்னு தெரியல, சேலையெல்லாம் எடுக்கிறது என்ன மாதிரி பிஹேவியர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எந்த விஷயத்துல நம்ம பர்சனலாக ஹர்ட் ஆகுமோ அதை பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் ஏன் பேசணும், நான் ஏன் சமைக்கணும், நான் ஏன் பாத்திரத்தை கழுவணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு சில விஷயம் எனக்கும் ஹர்ட் ஆகும் அப்படின்றாங்க நம்ம பாரு. திவ்யா சமாதானப்படுத்துறாங்க, அழாதீங்க மேடம் அப்படின்னு. சுபிக்ஷா கூலா சொல்றாங்க, பிராங்க் அப்படின்னு. எப்படிங்க உங்களுக்கு இப்படிலாம் எதுல பிராங்க் பண்ணுன்ற அந்த பேசிக் அறிவு கூட இல்லாம என்ன விளையாடுறீங்கன்னு தெரியல. ஓகே, எபிசோட்ல என்னதான் நடந்துச்சுன்னு ஃபுல்லா வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் அப்டேட்ஸ்க்கு ரீல் அண்ட் ரியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.